ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பகிரப்படுகிறது. தொலைக்காட்சியில் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. உங்களிலே சிலர் எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அழைக்கிறீர்கள். முடிந்தவரை உங்களுடைய அழைப்பை நாங்கள் எடுத்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒருவேளை உங்களுடைய அழைப்பை எடுக்காவிட்டால் திரையில் தோன்றுகிற எண்ணை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 9600662466 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்க. கட்டாயம் அதை வாசித்துட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இல்லைனா வாய்ஸ் மெசேஜாவது திருப்பி ஜெபம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். நிறைய நேரங்களில் ஒரே சமயத்தில் பலர் தொடர்பு கொள்கிற போது எங்களால் பதில் சொல்ல முடிவதில்லை, மறந்து விடுகிறது. ஆகவே நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் போடலாம், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக போடலாம். ஜெப விண்ணப்பங்களுக்காக நிச்சயமாக நாங்கள் ஜெபிப்போம். ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை ஒரு ஜெபம், விசேஷித்த ஜெபம் இருக்கிறது, கட்டவிழ்கு ஜெபம். அந்த குறிப்பிட்ட ஜெபத்தில் மாத்திரம் நான் முழுமையாக உபவாசித்து ஜெபிக்கின்றேன். ஒருவேளை உள்நாட்டில் இருந்தாலும் வெளி தேசங்களுக்கு சென்றாலும் அந்த ஒரு நாளிலே எனக்கு வருகிற ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் மிக கவனமாக குறிப்பெடுத்து கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஸோ கம்மிங் லாஸ்ட் டியூஸ்டே மறந்துட வேண்டாம், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள். நிச்சயமாக அந்த உபவாச நாட்களிலே உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆகவே நீங்கள் இந்த எண்ணை மறந்து விட வேண்டாம். அதே போல் எங்களிடத்தில் புதிய ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ளும்படி அநேகர் முகவரிகளை அனுப்பியிருக்கிறார்கள். முகவரிகளை அனுப்பின அத்தனை பேருக்கும் நாங்கள் வாக்குத்தத்தங்களை அனுப்பிவிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு, அதாவது எங்களுக்கு முகவரிகளை தெரிவித்தும் எங்களுக்கு வரலைன்னு சொல்கிறவங்க இருந்தால் நீங்கள் இதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு ப்ராமிஸ் 2023 என்று நீங்கள் டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா போதும். டெக்ஸ்ட்டோட உங்களுடைய முழு முகவரி, அஞ்சல் எண் மற்றும் அலைபேசி எண்ணோடு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கரும் இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்த வசனமும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். இதற்கு எந்த கட்டணம் இல்லை, உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக, இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக, ஊடக ஊழியத்திற்காக ஜெபிங்க. முடிந்தால் இந்த ஊழியத்திற்காக மாதம் ஒரு சிறிய உதவியை நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே நம்மிலே அநேகர் வெவ்வேறு ஊழியங்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே புதிதாக உங்களை நான் பாரப்படுத்த விரும்பவில்லை. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த ஊடக ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்யலாம். ஆகவே இந்த உதவியை செய்ய விரும்புகிறவர்கள் எங்களை இதே எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எங்கும் எங்களுடைய வங்கி கணக்கை பற்றியோ அல்லது வேறு தேவைகளை பற்றியோ சொல்வதில்லை. இந்த ஊடக ஊழியத்தை இன்னும் விரிவுபடுத்த நினைக்கின்றோம். அதற்காக விசேஷமாக ஜெபியுங்கள். இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஸ்டிக்கர், வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய முகவரியை நீங்கள் தெளிவாக தெரியப்படுத்துங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார்? இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க? ஒருவேளை யூடியூப்பில் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. அதில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே சொன்ன எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசுவதற்கான காரணம், கிறிஸ்துவின் மேல் நமக்கு இன்னும் கூட நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நாம் வைக்கிற அந்த நம்பிக்கை என்பது பெரிதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் கொடுக்கின்றோம். வாக்குத்தத்தத்தை மையப்படுத்திய செய்திகள். மற்றபடி ஒவ்வொரு மாதமும் நம்முடைய திருச்சபைகளிலே வாக்குத்தத்த செய்திகள் உண்டு இல்லையா? நான் அனுதினமும் இந்த வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்கு கொடுத்து வருகிறேன். எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கிறது. எவ்ரிடே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் தியானம் செய்து வருவது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சில நேரங்களிலே ஒரே நாளில் 2-3 செய்திகளை நான் ஆயத்தம் செய்வது உண்டு. நான் அந்த வசனங்களை வாசிக்க நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது இல்லை, இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவர்களும் வாசிக்கிறதை கேட்குறவங்களும் அதை கடைபிடிக்கிறவங்களும் நிச்சயமாக பாக்கியவான்களுடைய வேதம் சொல்லுகிறது. கொடுத்து வச்சவங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருக்கணும்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும்னா, அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்யுங்கள், அந்த வசனத்தை கேளுங்க, முடிஞ்சவரை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமாயிடும்.
தேவனுடைய வசனங்களை முறைப்படி கேட்டு அந்த நிபந்தனைகளை சரியாய் கவனித்து நடைபோடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிடுகிறதில்லை, அவர்களை உயர்த்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்குறீங்க, சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு நீங்கள் என்று நினைக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. லேவியராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின் ஊடாக உங்களோடு பேசுகிறார். நான் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். நான் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். இந்த மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்கிற வார்த்தை வெறுமனே எழுத்தின்படி மழையை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற, நான் விரும்புகின்ற எல்லா இகபர நன்மைகளையும், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நமக்கு கொடுப்பார். நீங்கள் வேதாகமம் முழுக்க அப்படி பல இடங்களிலே வசனங்களை பார்க்கலாம். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே பலத்த கைக்குள் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவீர்கள் என்று 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பேதுரு குறிப்பிடுகிறார். அதே போல கலாத்தியர் புஸ்தகம் 6:9 நாம் எதை விதைக்கிறோமோ அதை ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீங்கள் நல்ல காரியங்களை செய்கிறீங்க, நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். எதை விதைக்கிறீர்களோ அதை ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நன்மை செய்வார். எதை விதைத்தாலும் அதை அறுவடை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் விதைத்ததை அறுப்பீர்கள், ஆண்டவர் அறுக்க வைப்பார், அறுவடை செய்ய உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக நாம் பார்த்தால், எளிய நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அவனை பலத்த ஜாதியாக மாற்றுவாராம். ஏசாயா 60:22 நாம் வாசிக்கிறோம். சின்னவனை, எளியவனை, புறக்கணிக்கப்பட்டவனை ஏற்ற காலத்தில் அவனை பலத்த ஜாதியா மாற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இப்படி ஏற்ற காலங்களிலே மழையை மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, மேன்மைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதே போல யோபு புத்தகம் 5:26 ஏற்ற காலத்தில் வயதை, ஆயுசை பூரணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் வாசிங்கன்னா ஏற்ற காலத்தில் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்தார், வெளிப்படுத்தினார் என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில். இப்படி ஏற்ற காலத்தில் அவர் மழையை மாத்திரமல்ல, நாம் விரும்புகிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கென்று கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஷெட்யூல், அந்த ஏற்ற காலத்தில் மிக நேர்த்தியாக, மிக அழகாக ஆண்டவர் செய்து முடிப்பார். அன்பானவர்களே, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே நான் மழையை வருஷிக்க பண்ணுவேன். நான் திரும்ப சொல்லுகிறேன், மழையை மாத்திரமல்ல, நீங்கள் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்ற காலத்திலே, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான் வேதம் சொல்லுகிறது. அதுபோல ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு மழையை வருஷிக்க பண்ணுவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ண வேண்டும் என்று வாசித்த அந்த லேவியராகமம் 26:4 அதற்கான நிபந்தனையை நாம் தேடுகிற போது 26வது அதிகாரத்தின் 2வது வாக்கு சொல்லுகிறது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. ஓய்வு நாட்களை ஆசரித்து. ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கிற போது அவர் நமக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கின்றார். ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது தேவன் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஓய்வு நாள் என்பது தேவன் வைத்திருக்கிற பிரமாணங்களில் ஒன்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவருடைய உயிர்த்தெழுந்த நாள் ஓய்வு நாளுக்கு இணையாக சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுந்த நாள், அவருடைய உயிர்த்தெழுந்த நாள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளை எப்படி முக்கியமாக அனுஷ்டித்தார்களோ அதுபோலவே அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எங்கிருந்தாலும் சரி, நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிடணும். அவருடைய ஆலயத்தில் சென்று அவரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது, இந்த காரியங்களை நாம் செய்கின்ற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அநேகர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதில்லை, ஆண்டவரை தேடுறதில்லை, அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கறதில்லை. எந்த மனிதன் அந்த ஓய்வு நாளுக்கு சமமாக உயிர்த்தெழுந்த நாளை மிக முக்கியப்படுத்தி அவரை ஆராதிக்க அவன் வாஞ்சிக்கின்றானோ அந்த மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மழையை வருஷிக்க பண்ணி அவனை உயர்த்துகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு. இரண்டாவதாக, நாம் ஏற்ற காலத்திலே மழையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும். அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பயபக்தியாக அவருடைய பரிசுத்த ஆலயத்தை குறித்து பயபக்தி
பயபக்தி. ஆலயம் என்று சொன்னால் வாழ்க்கையும் அப்படித்தான். பயபக்தியாய் நாம் வாழ்கிற போது, பயபக்தியான ஜீவிதம் நமக்கு இருக்கிற போது ஆண்டவர் ஏற்ற காலத்திலே மழை வருஷிக்க பண்ணுவார். ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 31 42 மற்றும் 53 வசனங்களிலே அதை நாம் பார்க்கலாம். அதே போல தாவீது பயபக்திக்குரியவரை அவன் ஆராதித்தான், பயபக்தியாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றான் என்று சங்கீதம் 5:7 வாசிக்கின்றோம். யோனா சொல்லுகிறான், நான் தேவனாய் கர்த்தரிடத்தில் மிகவும் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். யோனா 1:9 நாம் அதை வாசிக்க முடியும். எபிரேயர் 11:7 வாசித்து பாருங்கள். நோவா பயபக்திக்குரியவன் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் கூட பயபக்திக்குரியவராக இருந்தார் பிதாவினிடத்திலே. எபிரேயர் 5:7 இதை பார்க்க முடியும். இப்படி நாம் நம்முடைய பயபக்தியை வெளிப்படுத்துகிற போது, பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற போது, எனக்கு அன்பானவர்களே, ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்முடைய ஆலயம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை வருஷிக்க பண்ணுவார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மூன்றாவது, லேவியராகமம் 26:3 சொல்லுகிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், கட்டளையின்படி நடந்து அவைகளை கைக்கொண்டு நடந்தால் அவர் அந்த மழையை வருஷிக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகிற எல்லா நன்மைகளும் நமக்கு வேணும்னு சொன்னா அவருடைய கட்டளைகளின்படி நடங்கள், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 11 பார்த்தீங்கன்னா அந்த கற்பனைகளின்படி நடக்கணும்னு எழுதியிருக்கு. அப்படி நடந்தா 11:14 அவர் மழை வருஷிக்க பண்ணுவார்னு இருக்குது. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனைகளை நாம் சரியா ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி நடக்கின்ற போது தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத மழையை கட்டளையிடுவார். கர்த்தருடைய கற்பனைக்கு நாம் பயப்படுகிறோமா? கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி அவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறோம் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்கிற போது அன்பிற்குரியவருடைய வாழ்க்கை முழுவதிலும் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. வாழ்க்கை முழுவதிலும் மிகப்பெரிய அற்புதம் நிகழ்கிறது. கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு அடுத்தபடியாக 4வது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை கொடுக்கின்றார். இதை உபாகம புத்தகம் 11 14 வாசிட்டு பிறகு 13 நான் வாசிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். உபாகமம் 11:14, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி, நான் முன்மாரியை பெய்ய பண்ணுவேன், நான் மழையை வருஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியான என்ன செய்யணும்? 13 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுங்கள். நீங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுகிற போது ஆண்டவர் ஒரு பெரிய மழையை வருஷிக்க பண்ணுவார். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். தேவனிடத்தில் அன்பு கூறுவது பாருங்கள். ஒரு இளம் வாலிபன் யோசேப்பு ஆண்டவரிடத்தில் மிகவும் அன்புள்ளவனாக இருந்தான். அவருடைய பார்வைக்கு மறைவாக எந்த பொல்லாங்கும் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். தேவனை மிகவும் நேசிக்கிறவன், தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கின்றவன், பரிசுத்தமாய் வாழ்கின்றவன் இந்த யோசேப்பு. அவனுடைய சகோதரிடத்தில் அவன் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையை கர்த்தர் கொடுத்தார். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழை. அவன் ஒரு அடிமைதான், ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். 41 அதிகாரத்தில் அவன் எவ்வளவு பிளெஸ்ஸிங்காக இருந்தான், எவ்வளவு அத்தாரிட்டி, எவ்வளவு பிளெஸ்ஸிங்காக அவன் இருந்தான்றதை நான் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான மழைக்கு சொந்தக்காரன். காரணம், அவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நாம் ரோமர் 8:28 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனிடத்தில் அதிகமான அன்பை வெளிப்படுத்துகிற போது, அதிகமாய் தேவனை நேசிக்கிற போது, தேவனிடத்தில் அதிகமான அன்பை வெளிப்படுத்துகிற போது உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலேயும் தேவன் நன்மை செய்கிறார். ஒரு ஆசீர்வாதமான மழை உங்க மேல பொழிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது அளவிட முடியாத ஆசீர்வாதம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு 1000 மடங்கு கர்த்தர் இரக்கம் கொடுக்கிறார், இரக்கம் காண்பிக்கிறாரா. யாத்திராகமம் 20:4 அதை சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாங்க, பிரகாசமாய்
இருப்பாங்கன்னு நியாயாதிபதிகள் 5:31 சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகளை அவர் காப்பாற்றுவார் என்று சங்கீதம் 145:20 சொல்லுகிறது. அதே போல தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு பயமே இருக்காது என்று 1 யோவான் 4:18 சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு காற்றுள்ளவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று லூக்கா நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 47, 48, 49, 50 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கான ஆசீர்வாதங்களை நான் ஒரு பெரிய பட்டியலே போடலாம். ஏன், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் தான் பரலோகத்துக்கே போக முடியும். யாக்கோபு 2:5, யாக்கோபு 1:12 போன்ற வசனங்களிலே நாம் அதை வாசிக்க முடியும். அன்பானவர்களே, நீங்கள் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்கிறீங்களா? முழு இதயத்தோடு அவரிடத்தில் அன்பு வைக்கிறீங்களா? முழு ஆத்மாவோடு அவரை ஆராதிக்கிறீங்களா? அப்படி செய்வீர்களே ஆனால் இந்த தெய்வத்தினுடைய, எந்த ஆண்டவருடைய அந்த பெரிய ஆசீர்வாதம், அந்த மழை உங்கள் மேல் பொழிந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, 5வதாக நாம் செய்ய வேண்டிய காரிய நிபந்தனை என்ன? இந்த பெருமழை நம்மேல் விழுவதற்கு, பெருமழையை கர்த்தர் வசிக்கப்படுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய 5வது காரியம் என்ன? நம் தேவனாய் கர்த்தரையே நாம் சேவிக்க வேண்டும். வேறு எந்த மனிதனையும் அல்ல, எந்த மனுஷனையும் சார்ந்தல் அல்லது தெய்வம் அல்லாதவைகள் அல்ல, தேவனாய் கர்த்தரையே சேவிப்பதற்குரிய அந்த மனம் நமக்கு இருந்தால், பிரியமானவர்களை, நம்மேல் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பொழிய பண்ணுவார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடு, உங்கள் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி, கர்த்தரை சேவிக்கும்படி, கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்குத்தான் அந்த பெருமழையின் ஆசீர்வாதம். யாரெல்லாம் ஆண்டவரை சேவிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களோ, அவங்க மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் மழை போல இறங்கி வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவனை சேவியுங்கள். நம்மில் அநேகர் ஆண்டவரைத்தான் ஆராதிக்கிறோம், அவரைத்தான் தொழுது கொள்கிறோம். ஆனால் சில நேரங்களில் மனிதர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை போய்விடுகிறது. சில நேரங்களில் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்பிக்கை போய்விடுகிறது. நம்முடைய மாமிச பலத்தை நம்ப ஆரம்பிக்கின்றோம். அது ஆசீர்வாதமாக இருக்காது, சாபமாய் மாறிடும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான் 17வது அதிகாரத்தின் 5வது வாக்கு, மனுஷனில் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்குகிறவன் சபிக்கப்பட்டவன். அதே சமயத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கொடுத்து வச்சவன், ஆசீர்வதிக்கப்படுகிறவன் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் தேவனை சேவிக்க வேண்டிய, மனிதனை அல்ல, இந்த அதிகாரத்தை அல்ல, உறவுகளை அல்ல, உலகத்தை அல்ல, நான் தேவாதி தேவனை, உன்னதமான தேவனை நான் சேவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் தேவனையே சேவிப்போம், அவரே ஆராதிப்போம், அவரே தொழுது கொள்வோம் என்று அவன் மிக உறுதிபட சொல்லுகிறான். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி காருண்யம் என்னும் கேடகம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமான மழை பொழியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இப்போ நான் 5 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். 6வதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 6வதாக நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, இது எனக்கான வார்த்தை, எனக்காக கர்த்தர் பேசியிருக்கிறார் என்ற உணர்வோடு கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறவனாக இருந்தால், எனக்கு அன்பானவர்களே, என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்காக ஆசீர்வாதத்தின் மழையை வருஷிக்க பண்ணுவார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வாக்கை உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். அப்படி ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும்னு சொன்ன நாம் என்ன செய்யணும்? தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு பேசுகிறார், இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கிறார், நான் செவி கொடுக்க வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும். இந்த சத்தத்திற்கு, இந்த வார்த்தைக்கு நான் நடுங்குகிறேன், ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் என்ற உணர்வோடு அவருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, பிரியமானவர்களே, அவர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பாராம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வாக்கு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனவன்றி வாசமன்னி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். யாரெல்லாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பாதுகாப்பாய் வாழும்படி விக்கனமின்றி அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். அவர்கள் நன்மையினால் பூரிப்பு. கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும் ஒரு பெரிய பட்டியலே போடலாம், அவ்வளவு இருக்குது. கர்த்தருக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களை அவர்
மன்னிக்கிறார், அவங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார், அவங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், அவங்களை செழிப்பாக்குகிறார், அவர் உயர்த்துகிறார். நிறைய இடங்களில் அதற்கான வசனங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க பழகுங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க பழகுங்கள். இந்த வசனத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அந்த காலத்தில் தந்தி முறைதான். அந்த தந்தி அடிப்பதற்கான பயிற்சி பெற்றவர்களுக்காக ஒரு நேர்முக தேர்வை அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஒரே ஊரை சேர்ந்த நிறைய பேர் அந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் மற்றவரோடு இணைந்து பேசாமல் அவன் தனியே அமர்ந்திருந்தான். அங்கே அதிகாரியுடைய அறை சாத்தப்பட்டிருந்தது. அங்கிருந்து அழைப்பு மணி கேட்டால்தான் உள்ளே நுழைய முடியும். மற்றவரெல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து கேள்வி எப்படி கேட்பாங்களோ தெரியலையே, இந்த நேர்முக தேர்வு எப்படி இருக்குமோ தெரியலையே என்று ஒருவருக்கு பேசி கொண்டிருந்தார்கள். பல கதைகளை பேசினார்கள், நண்பர்களை பற்றி பேசினார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் அவரோடு சேர்ந்து அமராமல் சற்று தள்ளி அமர்ந்திருந்தான். அவன் எதையோ கவனித்து கொண்டே இருப்பது போல் இருந்தது. எல்லாரும் அவனை பரிதாபமாக பார்த்தார்கள். இன்னும் சிலர் பரிகசித்தார்கள். இவன் பாரு எப்படி இருக்கிறான் பாரு, தனியாக உட்கார்ந்து இருக்கிறான் பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் இதை பற்றி கவலைப்படவே இல்லை. திடீரென்று சில நிமிடங்களுக்கு பிறகு தானாக அவன் எழும்பினான். எழும்பி அந்த அதிகாரியுடைய கதவை திறந்து கொண்டு உள்ளே போய்விட்டான். மற்றவர்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா அழைப்பு மணி சத்தம் கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் உதவியாளர் வந்து ஒவ்வொருவராக வரிசைப்படி உள்ளே கூப்பிட வேண்டும். நாம் எல்லாம் முன்பதாக வந்திருக்கிறோம், இவன் இப்பந்தான் வந்தான், எப்படி இவனை மாத்திரம் அழைக்கலாம் என்று எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே சென்றவன் சில நிமிடங்களிலே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வெளியே வந்து விட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரே ஒரு சீட்டு தான், இத்தனை பேர் வந்திருக்கிறோமே, உனக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் சீட் கிடைச்சது, உனக்கு இவ்வளவு துரிதமாக கிடைச்சது எப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், எனக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துச்சு. நாம் இந்த தந்தி அடிக்கிறது தானே வந்திருக்கிறோம், தந்தி கருவின் மூலமாக நம்மை உள்ளே அழைத்தால் என்ன செய்வது? அப்போ நீங்களாம் பேசிகிட்டு இருந்தீங்க, அந்த சத்தம் எனக்கு கேட்கல. நான் தனியாக உட்கார்ந்த போது நான் கூர்மையாக கவனித்து கொண்டே இருந்தேன். நான் நினைத்தது சரிதான். உள்ளே இருக்கிற அதிகாரி தந்தியிலேயே எனக்கு செய்தி அனுப்பினார், அந்த சத்தம் எனக்கு கேட்டது. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அழைப்பு பெறாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரலாம் என்று. எனக்கு அந்த சத்தம் புரிந்து போனதுனாலே நான் உள்ளே சென்றேன். அந்த மேலதிகாரி புன்சிரிப்போடு எனக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து விட்டார் என்று சொன்னார். இது வேடிக்கையான ஒரு கதை தான், உண்மையாக நடந்திருக்கவும் செய்யலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சகோதரன், இந்த மாணவன் செவி கொடுத்து கொண்டிருந்தான். ஏதாவது செய்தி இருக்குமா என்று கவனித்தான். அந்த சத்தத்தை அவன் புரிந்து கொண்டு உடனே செயல்படுத்தினதுனால அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் தெரியுமா? பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் போய்விடுகிறோம், கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அன்பானவர்களே, இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். எசேக்கியேல் 34:26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களில் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று எசேக்கியேல் சொல்கிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? வசனம் 14, அதே அதிகாரம், எசேக்கியேல் 34:14, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். 15, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை யாரெல்லாம் மேய்ப்பராக கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். கர்த்தரை மெய்ப்பராக கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார்னு சொன்ன உடனே 23 சங்கீதம் ஞாபகம் வந்துடும். அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, நன்மையும் கிருபையும் அவனை தொடரும் அப்படின்னு எழுதியிருக்கு. நன்மையும் கிருபையும் அவனை தொடரும். மற்றொரு மொழியாக்கம் இப்படி சொல்வதாக சொல்கிறார்கள், நன்மையும் கிருபையும் அவனை துரத்தும். யாரெல்லாம் கர்த்தரை தன் மெய்ப்பனாக கொண்டிருக்கிறானோ அவனை நன்மையும் கிருபையும் துரத்தும். அவனை துரத்திட்டே இருக்கும் நன்மையும் கிருபையும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் அளவில்லாமல் கொடுக்க வேண்டுமானால் கர்த்தரை மெய்ப்பராய் கொள்ளுங்கள். ஆசீர்வாதமான மழையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை மெய்ப்பராக கொள்ளுங்கள். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறேன். என்னுடைய லைஃப்பில் எந்த குறைவும் எனக்கு இருக்காது, எந்த தாழ்ச்சியும் இருக்காது. ஏனென்றால் நான் கர்த்தரை என் மெய்ப்பராக கொண்டிருக்கிறவன், ஆண்டவரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் ஏன் தாழ்ச்சி அடைய வேண்டும்? நான் ஏன் குறைந்து போக வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, இந்த அற்புதமான நாளிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாத மழையை கொடுக்க போகிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து நீங்கள் பயணம் செய்யுங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க மேல, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாத மழை பெய்யும். நீங்க செழிப்பா இருப்பீங்க. அன்பானவர்களே, ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் உங்கள் மேல் வரிசிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த
ஆசீர்வாதமான மழை என்பது நாம் எதிர்பார்க்கிற பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியதுதான். இந்த ஆசீர்வாதமான மழை பொழியப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை மெய்ப்பராக கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தம் செய்ய துவங்கினால் நம் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமான மழைதான். நாம் செழிப்பாயிருப்போம், ஆசீர்வாதமாயிருப்போம். தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த இணைய தருணத்திற்காக நன்றி. உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட் bless them everybody. தேவனை இந்த நாளிலே நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எல்லா வறட்சியும் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும். அவருடைய தேவைகளை சந்தியும். பரலோகத்திலிருந்து உடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, குறிப்பாக ஆசீர்வாதமான மழை உடைய பிள்ளைகள் மேல் பெய்யட்டும். உடைய பிள்ளைகளுடைய வறட்சியான வாழ்வு செழிப்பாய் மாறட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.